மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பிள்ளையான் முதல் சந்தேக நபராக பெயரிடப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளையான் நடத்தி வந்த வதை முகாம் சட்டவிரோதமானதென சிஐடியினர் நீதிமன்றத்தில் அறிவிப்பு. பிள்ளையானுக்கு வழங்கப்பட்ட 356 துப்பாக்கிகள் எங்கே என்ற விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. பிள்ளையானுக்காக ஆஜரான வக்கீல் வண்டுமுருகன் என்னென்ன விடயங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தார் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. 359 நாட்கள் பிடிஐயில் கைது செய்யப்பட்டு தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளையான் கல்கிஸ்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சிஐடியினருடைய விசாரணை அதிகாரிகளால். சிஐடியினர் நீதிமன்றத்தில் 3 வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது மட்டுமல்லாமல் அதற்கான சாட்சியங்கள் இருப்பதாகவும் மன்றில் தெரிவித்தாங்க. அந்த அதிர்ச்சி ஊட்டும் 3 குற்றச்சாட்டுகள் என்ன, அதற்கான சாட்சியங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. நீதிமன்றத்தில் முன்வைச்ச முதலாவது குற்றச்சாட்டு பிள்ளையானுக்கு எதிராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொழும்பில் கடத்தப்பட்டு பிள்ளையான் நடத்தி வந்த ரகசிய வதை முகாமான செவனப்பிட்டியில் இருக்கின்ற வதை முகாமில் வைத்துத்தான் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு எரித்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணையில் தெரிய வந்ததாகவும், அதற்கான சாட்சியங்கள் அதனுடைய சாட்சியாளர்களாக அந்த வதை முகாமில் சேவையாற்றிய மிக முக்கியமான 2 நபர்கள் சாட்சியம் வழங்கியதாகவும், அந்த சாட்சியம் வழங்கிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரி பிரதீப் மற்றும் குணேந்திரன் வினோத் என்று சொல்லப்படுகின்ற இருவரும் சாட்சி வழங்கி இருப்பதாகவும், சாட்சியம் வழங்கிய 2 பேர் குறித்த வதை முகாமில் சேவையாற்றியதாகவும், இது உபவேந்தர் தான் என்பதை எப்படி உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வானம்புரி பத்திரிகையில் உபவேந்தருடைய காணாமல் போன செய்தியும் அவருடைய நிழற்படமும் பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது. அந்த பத்திரிகையை கண்ட இவங்க குறித்த நபர் இங்கு தானே இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இனங்கண்டதாகும். அந்த பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட அந்த நிழல் படமும் அவர்கள் கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்து எரித்த நபரும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொண்டதாகவும் குறித்த சாட்சிகள் வாக்குமூலம் வழங்கியதை நீதிமன்றத்தில் சிஐடியினர் முன்வச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தப்பட்டாரு. 16ஆம் தேதி வெளியான பத்திரிகை செய்தி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பத்திரிகையில் இருந்தவரும் இவர்கள் படுகொலை செய்து இப்படி எரித்தவரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 சாட்சிகளின் அடிப்படையில் தான் இப்போது பிள்ளையான் இந்த படுகொலையில் உபவேந்தருடைய படுகொலையில் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். அதுக்கு முதல் இந்த சாட்சிகளும் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டவர் இப்போது முதலாவது சந்தேக நபராக பெயரிட்டிருக்கிறாங்க. இந்த கொலை வழக்கில் மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 6 பேரில் முதலாவது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டிருப்பது என்பதுதான் இங்கு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. பிள்ளையான் மீது சிஐடி வைக்கின்ற அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவனப்பிட்டியில் சட்டவிரோதமான முறையில் ஒரு வதை முகாமை நடத்தி வந்ததாகவும், அதில் தான் குறித்த 2 நபர்களும் சேவையாற்றியதாகவும், அவர்களோட வாக்குமூலத்தின் ஊடாக குறித்த வதை முகாம் சட்டவிரோதமானது அப்படின்னு ஒரு விஷயத்தை அரச புலனாய்வினுடைய பிரதானியிடம் கேட்டு அறிஞ்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு வதை முகாம் நடத்தி செல்வதற்கு பிள்ளையானுக்கு அரசு அல்லது பாதுகாப்பு அமைச்சு அனுமதி கொடுத்ததா அப்படின்னு ஒரு விஷயத்தை சிஐடியினர் எழுத்து மூலம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதிலளித்த அரச புலனாய்வினுடைய பிரதானி எழுத்து மூலம் என்ன அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையான் விடுதலை புலிகளிடமிருந்து விலகி இராணுவத்தினுடன் பணியாற்றியது என்பது உண்மைதான். ஆனால் இது போன்ற சித்திரவதை முகாம்களை நடத்தி செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சோ அரசோ எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை, இது சட்ட விரோதமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு எழுத்து மூலம் அறிவித்ததாகவும் சிஐடியினர் மன்றில் தெரிவித்தாங்க. இந்த வத முகாமில் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத குறித்த 2 சாட்சிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எவ்வகையான ஆக்களை கடத்தி சித்திரவதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு அதிகாரிகள், போலீஸ் துறையில் சேவையாற்றியவர்கள், சிறைச்சாலை அதிகாரிகள், வர்த்தகர்கள், அதே போன்று பிள்ளையானுக்கு பிடிக்காதவங்க, பிள்ளையானை எதிர்த்து நிற்கிறவங்க, அன்று அரசியல்வாதிகளுக்கு எதிராக நின்றவங்க அப்படின்னு பல்வேறு நபர்களை கடத்தி சித்திரவதை பண்ணி கப்பங்கேட்டு படுகொலை செய்து சில பேர் அந்த வளாகத்துக்குள்ள புதைத்ததாகவும், சில பேரை படுகொலைக்கு பிற்பாடு எரியூட்டியதாகவும் பல்வேறு திடுக்கிடும் செய்திகளை குறித்த 2 சாட்சிகள் வழங்கியிருக்கிறாங்க. எனவே இப்போது குறித்த வதை முகாம் சட்டவிரோதமானது அப்படின்ற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டதை இப்போது சிஐடியினர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறாங்க.
இன்று அரசு சார்பாகவே இப்படியான ஒரு விஷயம் சட்டவிரோதமானது. பிள்ளையான் சட்டவிரோதமான ஒரு வதை முகாமை நடத்தி வந்திருக்கிறாரு. இதுல கடத்தல், கப்பம், படுகொலை, சித்திரவதை, எரியூட்டல் அப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்திருப்பது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயம் அரசுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது தெரிந்துதான் இது நடந்ததா? உண்மையிலே பிள்ளையான் விஷயத்தில் அன்றிருந்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் பயந்து போய்த்தான் மௌனமாக இருந்தாங்களா, அல்லது அரசியல்வாதிகளுடைய அன்றிருந்த அரசு அதிகாரிகளுடைய அனுசரணையோடதும் அவர்களுடைய உதவி ஒத்தாசையோடு இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை பிள்ளையான் முன்னின்று நடத்தி முடிச்சாரா, நடத்தி வந்தாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அப்படியாக இருந்தா அன்றிருந்த அரசியல்வாதிகள் யாரு? அதுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர்களும் அனுகூலம் கொடுத்தவர்களும் அதற்கான அனுசரணை வழங்கிய அந்த இரும்பு கரம் கொண்டவர்கள் யார் என்ற விஷயம் நிச்சயமாக தேடப்பட வேண்டிய விடயம். இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. மொத்தத்தில் இதுவரைக்கும் 20 ஆண்டுகளாக உபவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி தான் பதிவானது. இப்போதுதான் CID அறிக்கையின் அடிப்படையில் உபவேந்தர் கடத்தப்பட்டு இந்த வதை முகாமில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போது மிக துக்ககரமான செய்தியாக மாறியிருப்பதோடு பிள்ளையானோருக்கு இடியாக விழுந்த மற்றொரு செய்தியாகவும் அமைந்திருக்கு. உபவேந்தருடைய இந்த படுகொலைக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். அவருடைய குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு CID செயலாற்ற வேண்டும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோடு பிள்ளையான் குறித்த அடுத்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளிடமிருந்து பிள்ளையான் பிரிந்ததுக்கு பிற்பாடு பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அமைச்சினூடாக 300 T56 ரக துப்பாக்கிகளும் 9 mm அளவிலான கைத்துப்பாக்கிகள் 36 மேக்ரோ வகையான துப்பாக்கிகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த துப்பாக்கிகள் மீள பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒப்படைக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு இது குறித்த விசாரணையை இப்போது மேற்கொள்வதாகவும் CID தெரிவித்தாங்க. நீதிபதிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் கேட்டார், எதுக்கு இத்தனை ஆயுதங்கள் பிள்ளையானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதற்கு CID என்ன சொன்னாங்கன்னா, அன்றிருந்த அரசியல் கலாச்சாரம் அப்படி இருந்தது, அன்றிருந்த அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் இவைகள் வழங்கப்பட்டிருக்குது, இது குறித்த விசாரணையை முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஆயுதங்கள் எங்க போச்சு, யாருக்காக பயன்படுத்தது, யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே LTT பிரிவிலிருந்து பிரிந்து வந்தவர் மனுஷனா வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கணும்? எதற்காக அதை விட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்க? ஜனநாயக அடிப்படையில் தான் ஒரு அரசியலை செய்யணும்னு நீங்க அடிக்கடி சொல்லுகின்ற மனிதர் எதற்காக இந்த கைங்காரியங்களை செஞ்சீங்க? யாரை கடத்துறீங்க? எதுக்காக கடத்துறீங்க? தமது இனத்தில் இருக்கின்ற கல்வி சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பதவிகளை இருந்தவங்களாம் கடத்துவதற்கான தேவைகள் எதனால் ஏற்பட்டது? குறித்த தினத்தன்று எதற்கான பீடாதிபதியை கடத்தி பணைய கைதியாக வைத்து பதவி விலகணும் உபவேந்தர் என்ற கோரிக்கையெல்லாம் முன் வச்சிங்க. இப்படி பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இவருக்கு மேல இவரை வச்சு அரசியல் செஞ்சவங்க யாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களும் வெளிவரணும் அப்படின்றதான் ஒரு சாமானிய மனிதர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடயம். இப்போது யாருக்காக இதெல்லாம் செய்தாரோ அவங்களெல்லாம் கைவிட்டு விட்டு இப்போது அனாதையாக நிற்கின்ற சிறைக்குள்ள வாழுகின்ற ஒரு சூழ்நிலை பிள்ளையானுக்கும் பிள்ளையான சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. பிள்ளையானுக்காக யாரு நீதிமன்றத்தில் ஆஜரானது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்கீல் வண்டுமுருகன். அப்படின்னா அடிக்கடி ஊடகங்களில் பீத்துகின்றவர், பொய்யா அளந்து விடுறவர், ஈஸ்வர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் உதய கம்மம் பிள்ளை. இந்த உதய கம்மம் பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது கட்சிக்கார் ஒரு அப்பாவி என்றும் அவர் இந்த குற்றத்தையும் இழைக்கவில்லை என்றும் இவருக்கு எதிராக பல்வேறு அநீதிகள் நடந்து முடிந்ததாகவும் PTIயின் கீழ் இவர் தடுத்து வைத்திருப்பது என்பது சட்ட விரோதமானது என்றும் இவர் செய்த குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படுகிற எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த சாட்சிகளும் கிடையாது, கடத்தப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிற நபர் 20 வருடங்கள் அவரை எந்த எச்சங்களும் கிடைக்கல. அப்படியாக இருந்தால் இதை இவர்தான் செய்ததற்கான சான்றுகள் எதுவுமே இல்லை என்ற வாதங்களை முன்வச்சது மட்டுமல்லாம இந்த கைதுக்கு எதிராக FR வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னதோட இவர் முன்னாள் LTT பிரிவுல சிறுவர் படைப்பிரிவுல இருந்தவர், நாட்டுக்காக பல்வேறு சேவைகளை பின்னாட்களை செய்து முடிச்சவர் என்று பிள்ளையான் ஒரு தேச பக்தி என்றும் தேசத்தின் கீர்த்தி என்றும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் என்ற பல்வேறு விஷயங்களை அள்ளி விட்டாரு. இவை அனைத்தையும் அள்ளிவிட்டு பிணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இவை அனைத்தையும் கேட்டறிந்த நீதிபதி பிணையை மறுத்து பிள்ளையான விளக்கு மறியலில் வைக்கும்படி உத்தரவை பிறப்பிச்சு இப்போது பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்து இப்போது சிறைக்கு மாற்றப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்து
இவர் விடுதலை செய்கிறதா இல்லையா என்ற ஆலோசனைகள் பெறப்பட்டதுக்கு பிற்பாடுதான் பிள்ளையானுக்கு பிழை கிடைக்கும். பொறுத்து பார்க்கலாம் பிள்ளையானுடைய இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது, இந்த வழக்கு மேல் நீதிமன்றத்துக்கு போய் வழக்காக எவ்வாறு நடந்து முடிய போகுது, இதில் எவ்வகையான தண்டனைகள் பிள்ளையானுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்திருப்போம். என்னதான் இருந்தாலும் பிள்ளையான் போன்றவர்களுடைய அடாவடித்தனங்களுக்கு நீதித்துறை முற்றுப்புள்ளி வைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.